வணக்கம் நேர்களே. டேரிஃப் வாரினுடைய இரண்டாவது பாகம். டைப் ஆஃப் டேரிஃப்ஸ் பார்த்தோம்னாக்க ஸ்பெசிஃபிக் டேரிஃப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு ஃபீ ஆன் ஈச் ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் $50 ஃபார் இம்போர்ட்டட் லேப்டாப் அப்படின்னு போடுவாங்க. அதுமாரி அட் வெலரம் டேரிஃப் அப்படிம்பாங்க. இது வந்து என்னன்னாக்க வேல்யூ ஆஃப் த குட்டுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய டேரிஃப் ரேட் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 15% ஆஃப் த வேல்யூ ஆஃப் இம்போர்ட்டட் ஷூஸுக்கு. ஸோ அது வந்து ஒரு $2000 15% வந்து அதுக்கு வந்து நடக்கும். அதுமாரி இந்த எஃபெக்ட் ஆஃப் டேரிஃப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து மெயினாக வந்து மறுபடியும் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு லோக்கல் பிஸ்னஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் சம் டவுன் சைடை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கும், அதாவது என்னென்னா ஒரு நல்ல தரமான பொருளை வந்து அதை வந்து சரியான விலைக்கு விற்க முடியும், அது பெட்டர் ரேட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் ஹையர் ப்ரைஸஸ் ஃபார் இம்போர்ட்டட் குட்ஸ்னால கன்சியூமர்ஸ் வந்து பே மோர் ஃபார் எவ்ரி டே ப்ராடக்ட்ஸ்க்கு ஆகிடும். அதனால தான் டேரிஃப்ஸ் அதுமாரி பண்ணும்போது டு ட்ரேட் வார் வந்து நடக்குதுங்க. கண்ட்ரிஸ் கீப் ரைசிங் டேரிஃப்ஸ். அதர் சைட் குட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் அதிகமாக போகும்போது இன்ஃப்ளேஷன் அந்த கண்ட்ரியில் அதிகரிக்கக்கூடும். அதனால் டேரிஃபுங்கிறது ஒரு டூல் யூஸ்டு பை த கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ், ரெண்டு கண்ட்ரிக்கு. ஸோ இது வந்து என்னென்னா லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மே ஆல்சோ லீட் டு ஹையர் ப்ரைஸஸ் ஃபார் கன்சியூமர்ஸ். அதனால் ஓவராலாக எஃபெக்ட் ஆஃப் டேரிஃப் பார்த்தீங்கன்னா ஹவு தே ஆர் யூஸ்ட் அப்படிங்கிறத வச்சும் சிச்சுவேஷன் ஆஃப் த கண்ட்ரி இம்போஸ் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குங்க. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. நன்றி, வணக்கம்.